ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வேலை செய்கிற இடத்துல வாழை மரம் வச்சுருக்கேங்க. இந்த வாழை மரத்தில் வந்து ரொம்ப நாள் வாழைப்பூ வராமல் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வாழைப்பூ வந்துருச்சு. ஆனால் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. அப்படி இருந்தும் விருந்தாளி வந்திருக்காங்க பாருங்கள். யாருன்னு பார்த்தா தேனீக்கள் தான். தேனீக்கள் வந்து தேனை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது மூலிமா வந்து மகரந்த சேர்க்கை நடக்குது இந்த இதில். நான் துபாயில் இருக்கேங்க. துபாயில் வாழை மரத்தை பார்க்கறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே இருக்கிற வெப்பத்துக்கு வந்து வாழை மரம்லாம் வந்து தாக்கு பிடிச்சி இருக்காது. அப்படி இருந்தும் இங்கே ஒரு வாழை மரம் வச்சு கரெக்டாக வந்து வாழைப்பூவும் வந்துருச்சு பாருங்கள். இந்த வெயிலில் மரங்களே இங்கே வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரங்கள் இருந்தால் தான் வந்து மரத்தில் வந்து பூக்கள் மூலிமா வந்து தேனீக்கள் வாழ முடியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வெயிலில் தாக்கு பிடிச்சி எப்படி தான் வந்து தேனீக்கள் சர்வே பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நம்மள நிறைய பேர் அவுட் சைடில் துபாயில் வேலை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி வந்து துபாயில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி டைமில் வெயில் டைமில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்படிலாம் இருந்தாலும் இந்த தேனீக்கள் மட்டும் ரெஸ்ட் எடுக்காமல் கண்டினியூவாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோ எடுத்தது வந்து பகல் 12 மணிக்கு எடுத்தேன். பாருங்கள், இந்த வெயில்லையும் வந்து அதோடய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். தேனீக்கள் மாதிரி ஒரு உழைப்பாளியை இந்த உலகத்தில் யாருமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அது கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பூவை பார்த்து சேர்த்து வைக்கிற தேனை யாரோ ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு கடைசியில் கிடைக்கிறது ஏமாற்றமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்தும் விடாமுயற்சியின் காரணமாக கண்டிப்பாக எங்கே போனாலும் இப்போ ஒரு தேன்கூடு அழியுது அப்படின்னா திரும்பியும் வந்து புதுசாக ஒரு தேன்கூடை உருவாக்கி அதில் தேனை சேகரித்து வச்சு திரும்ப திரும்ப வந்து அதே வேலையை செஞ்சிட்ருக்கு. ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காமல் தன்னுடைய வேலையை கண்டிப்பாக செஞ்சிட்டே இருக்குது. ஸோ தேனீக்கள் வந்து ரொம்ப கிரேட்டு தாங்க. நம்மள நிறைய பேர் தேன்கூடு அழிக்க போவோம். ஸோ இந்த மாதிரி அழிக்க போகிறப்ப தேன்கூட்டில் இருக்க மொத்த தனியாக வந்து அழித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தப்பாக தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற தேனை நீங்கள் ஒரே டைமில் எல்லாத்தையும் மொத்தத்தையும் அழித்து எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேன்கூட்டில் இருக்க மொத்த ஈக்களுக்கும் உணவு இல்லாமல் போயிடும். அதனால் வந்து அந்த தேன்கூட்டில் இருக்க மொத்த ஈக்களும் வந்து இறந்து விடும். அந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதனால் தேன்கூடு அழிக்கிறப்ப அந்த தேனீக்களுக்கு கொஞ்சம் தேனை வச்சுட்டு வாங்க. ஏன்னா அடுத்த தேன்கூடு கட்டுறதுக்கு அதுக்கு எனர்ஜி வேணும், அதுக்கு வந்து உணவுப் பொருள் வேணும். அது இல்லை அப்படின்னா மொத்த தேன்கூட்டில் இருக்க மொத்த ஈக்களும் வந்து அழிஞ்சிரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.